ராயல் கல்லூரியின் தமிழ் நாடக மன்றத்தினால் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ள அன்மாஸ் நிகழ்ச்சியினை பார்வையிடும் அனைத்து நேயர்களுக்கும் என்னுடைய வணக்கம். அவ்வாறே இன்றைய அத்தியாயத்தினூடாக நாங்கள் எதை பற்றி ஒரு கலந்துரையாடலில் ஈடுபட போகிறோம் என்றால், இன்றைய காலத்தில் இலங்கையின் நாடகத்துறையான தலைப்பில் அவை இப்பேற்பட்ட தலைப்பில் எமக்கும் பல்வேறுபட்ட அறிவுரைகளை வழங்குவதற்காக இன்றைய இலங்கை நாடகத்துறையின் பயணம் எவ்வாறு காணப்படுகின்றது அனைத்து தகவல்களையும் நமக்கு தருவதற்காக பிரதம அதிதியாக செல்லத்துறை மோகன்ராஜ் ஐயா அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவர்களுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அவ்வாறு ஐயாவை பற்றி கூற வேண்டும் என்றால், அவர் இலங்கை தமிழ் சிங்கள நாடகத்துறையின் அதாவது தொலைக்காட்சி நாடகமாக இருக்கலாம் அல்லது மேடை நாடகங்களாக இருக்கலாம், அனைத்துக்கும் கலைச்சேவையாற்றிய ஒரு நபராக இருக்கின்றார். அதையும் தாண்டி இன்றளவிலும் ஒரு சிறந்த நடிகர் துணை நடிகர் விருதுகளை தேசிய அளவில் வாங்கியவராக இருக்கின்றார். தொடர்ச்சியாக பாடசாலையில் ஒழுங்கு செய்யப்படுகின்ற நாடக போட்டிகளுக்கும் பல்கலைக்கழகங்களில் ஒழுங்கு செய்யப்படுகின்ற நாடக போட்டிகளுக்கும் நடுவர் குழாமில் முக்கியத்துவம் பெற்ற ஒரு நபராக இருக்கின்றார். ஆகவே இன்று அவருடைய ஒரு கலந்துரையாடல் தான் நாங்கள் ஈடுபட போகிறோம். அவ்வாறு ஐயா நேரடியாக எங்களுடைய நேர்காணலுக்குள்ளே சென்றுள்ளோம். உங்களுடைய கலைப்பயணம் ஆரம்பித்த அந்த கதையை சென்று இது என்னை செவி காணும் அனைவரும் கேட்கும் கேள்விதான். இருந்தாலும் இப்பொழுது பேட்டி கண்டு கொண்டிருக்கும் ராயல் கல்லூரிக்கும் எனக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. ஏனென்றால் என்னுடைய 2 முதல்வர்களும் கல்லூரியில் படித்தவர்கள். என் நன்றி கொண்டாருக்கும் உண்டா உய்வில்லை செய் நன்றி மறந்து பற்றி என்று நன்றி மறப்பது நன்றன்று. அந்த பாடசாலைக்கு எனது நன்றியை முதலில் தெரிவித்துக் கொண்டு, எதிர்காலத்தில் அந்த பாடசாலையில் கற்று வழிநடத்த காத்திருக்கும் உங்களை போன்ற இளைஞர்களுக்கும் துடிப்புள்ள இளைஞர்களுக்கும் உங்களை வளர்க்கும் ஆசிரியர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு செவ்வியை ஆரம்பிக்கலாம் என்று இருக்கிறேன். எனது கலை பயணம் உண்மையில் நான் சிறு வயதில் பிறந்து வளர்ந்தது இலங்கையில் கோடம்பாக்கம் என்று சொல்லப்படுகின்ற செக்கட்டு தெரு, இப்பொழுது கதிரேசன் வீதி என்று பெயர் மாற்றம் பெற்றிருக்கின்ற செக்கட்டு தெருவில் தான் என்னுடைய வளர்ப்பு. அந்த காலத்திலே இலங்கையின் சின்ன கோடம்பாக்கம் என்று சொல்லுவாங்க. எல்லா நாடக கலைஞர்களும், எல்லா சினிமா கலைஞர்களும், அதுபோல் எல்லா வானொலி கலைஞர்களும், தொலைக்காட்சி கலைஞர்களும் எங்களது வீதியில் தான் வசித்தார்கள். அது எனக்கு ஒரு சாதகம் அமைந்தது. காரணமாக சொல்லலாம், என்னுடைய சிறிய காலத்தில் நண்பராக இருந்த புகழ்பெற்ற ஒரு நடிகர் ஸ்ரீதர் விஜயப்பா, நாங்கள் 2 ஒன்றாக வளர்ந்தவர்கள். அந்த காலத்திலே வானொலியில் ஒரு சிறுவர் மலர் நிகழ்ச்சி போகும். மாஸ்டர் சிவலிங்கம் ஐயா அவர்களின் மட்டக்களப்பை சேர்ந்த மாஸ்டர் சிவலிங்கம் ஐயா அவர்களின் சிறுவர் மலர் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்காக முதலில் சென்றோம். அந்த வானொலி வளர்ச்சி தான் எங்களை இத்தனை காலமும் தூண்டிவிட்டு துடிப்போடு இத்தனை வயது வரையில் இந்த கலைத்துறையோடு கொண்டு செல்வதற்கு ஒரு காரணம். நான் வளர்ந்த தேர்வும் என் நண்பர்களும் சூழ வாசித்த புத்தகங்களும் நான் நேசித்து சுவாசித்த புத்தகங்களும் தான். இந்த நாடகத்துறைக்குத்தான் நான் அதை பிரவேசிக்க வேண்டும், ஒரு நல்ல நடிகனாக வேண்டும், நல்ல ஒரு துணை நடிகனாக வேண்டும் என்ற எண்ணப்பாடு. உண்மையில் அப்போ கலைஞர்கள் எல்லாம் மேடை நாடகங்கள் அங்கு நடத்தி கொண்டிருப்பார்கள். ரியர்சல் என்று சொல்லப்படுகின்ற ஒத்திகை நடக்கும். அந்த ஒத்திகையை பார்ப்பதற்கு தான் நாங்கள் அங்கே போய் ஓரமாக ஒரு இடத்தில் நின்று பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கோம். பிறகு அந்த நாடகத்தில் ஒத்திகை பார்க்க பெரும் நடிகர்கள், உங்களுக்கு சொல்ல ஞாபகம் வருகின்றோ தெரியாது, இருந்தாலும் ஒரு பதிவுக்காக சொல்லி வைக்கிறேன். லடிஸ் வீரமணி, கலைச்செல்வன், கே சந்திரசேகரன், உபாலி சந்திரசேகரன், ஏகப்பட்ட கலைஞர்கள், ஏகப்பட்ட புகழ்பெற்ற கலைஞர்கள் இவர் நாட்டில் இருந்த பொழுது அவர்களோடு சேர்ந்து சிறு வயதிலிருந்து பழகிய பழக்கம் தான் என்னையும் ஒரு காலத்தில் இந்த நாட்டில் ஒரு சிறந்த நடிகனாகவும் நான் என்னை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த நாட்டுக்கு ஒரு மேடை நடிகனாகவோ அல்லது ஒரு திரைப்பட நடிகனாகவோ ஒரு தொலைக்காட்சி நடிகனாகவோ அறிமுகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அறிமுகப்படுத்திக் கொள்வது மாத்திரமல்ல, அதில் சாதித்தும் காட்ட வேண்டும் என்பதை நான் விடாது முயற்சி பண்ணி கொண்டு வந்த நேரத்தில் தான் எனக்கு 2012ஆம் ஆண்டு தான் நான் ஒரு தேசிய விருதில் சிறந்த நடிகர் என்று கலாச்சார அமைத்து இலங்கையின் சிறந்த நடிகர் என்று எனக்கு ஒரு பட்டத்தையும் பதவியும் தந்தது. அதன் பிறகு சிறந்த துணை நடிகர், தேர்ந்தெடுக்கப்பட்ட நடிகர்கள் பட்டியலில் எல்லாம் ஏராளமான பரிசுகள் வந்து கிடைத்தது. பரிசுகள் என்பதும் உற்சாகப்படுத்துவதற்கான ஒரு மாத்திரை தான். அதை வாங்கி நாங்கள் குடித்துக் கொண்டால் எங்களுக்கு வந்து உற்சாகம் வரும் என்ற ஒரு எண்ணத்தோடு தான் நானும் நாடகத்துறை ஒரு பதிவாக. அதோடு இன்றைய நம்முடைய மக்கள் மத்தியில் இன்றைய நாடகத்துறை பல்வேறுபட்ட காலகட்டங்களை தாங்கியது தான் எங்களுடைய நாடகத்துறை. அவ்வாறு இன்றைய நாடகத்துறை பற்றி எங்களுடைய மக்களுடைய அபிப்பிராயம் என்னவென்று நீங்கள் உண்மையில் கண்ணா, இது ஒரு அருமையான கேள்வி. நீங்க பதித்து வைத்த இந்த கேள்வியை நான் பார்வையிடும் பொழுதே ஒன்றொன்றை யோசித்தேன். எங்களது, அதாவது நாங்கள் உங்களது காலத்தில் இருந்த பொழுது இலங்கையில் டவர் ஃபவுண்டேஷன், முக்கியமாக டவர் ஃபவுண்டேஷன் போன்ற நிறுவனங்கள் நாடகங்களை மேலேற்றின. ஒரு
ஒரு குறிப்பிட்ட காலத்திலே தமிழ் நாடகங்கள் தான் ஏராளமாக இலங்கையில், குறிப்பாக கொழும்பிலே தமிழ் நாடகங்கள் தான் நிறைய மேடைகள். அப்பொழுது அந்த நாடகங்கள் பார்ப்பதற்கு எக்கச்சக்கமான ரசிகர்கள் வந்து சேர்வார்கள். அதன் பிறகு அது பெரிய கதை. உண்மையின் தொலைக்காட்சியின் வளர்ச்சி, அயல் நாடுகளின் உணர்வுகளை நாங்கள் பதிய போகும் செய்ய போகும் நிறைவில்லாத சில விடயங்கள், இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எங்களது நாடகங்கள் அழிய தொடங்கினது. நாங்கள் தென்னிந்திய நாடகத்துறையையும் தென்னிந்திய தொலைக்காட்சி துறையையும் தென்னிந்திய சினிமா துறையையும் நாங்கள் நேசிய தொடங்கிய போது நாங்கள் எங்களது சுயங்களை இழந்து விட்டோம். இதுதான் உண்மை. எங்களது சுயம் என்று இழக்கப்படுகிறதோ அன்று நாம் அதை விட்டு விலகுகிறோம். நிச்சயமான ஒரு முக்கியமான பதிவு. அதாவது எங்களுடைய நாடகங்களுடைய சுதேசத்தன்மையும் அவற்றினுடைய இயல்புகளும் கடைசி வரை கடைபிடிக்கப்படுவது என்பது ஒரு முக்கியமான விடயம். அவைதான் அந்த பாரம்பரியத்தை எதிர்கால சந்ததியினருக்கும் கடத்தி செல்வது. அவ்வாறு ஐயங்களுடைய மற்றொரு இன்னொரு நாடகமானது மாணவர் சமுதாயத்தில் தற்போது முக்கியமானதாக காரணம் பாடசாலைகளுக்கு இடையிலான போட்டியாக இருக்கலாம், பாடசாலைக்குள்ளே மாணவர்களுக்கான ஒரு போட்டியாக இருக்கலாம். அனைவருமே தற்போது இப்போ நாடகங்களோடு தகவலாக்கப்பட்டுக் கொண்டு வருகின்றார்கள். இவ்வாறான சந்தர்ப்பத்தில் ஒரு நாடகத்தின் உருவாக்கமானது அவ்வாறு இருக்கிறது. இதுவும் ஒரு நல்ல கேள்வி. முதலில் நாங்கள் எதை செய்ய போகிறோம் என்ற உணர்வும், எந்த விடயத்தை தொடப்போகிறோம் என்ற தன்மையும் எங்களுக்குள் எழ வேண்டும். வெறுமனே நகைச்சுவை அல்லது வெறுமனே ஒரு விடயத்தை வைத்துக்கொண்டு, வெறுமனே ஒரு சக்கரத்தை வைத்துக்கொண்டு கையை சுரட்டி விடுவது நாடகம் அல்ல. நாடகம் என்பது நாங்கள் மேல்நோக்கி இருந்து நடிக்கும் பொழுது எங்களது உடனடி வெளிப்பாடுகள், எங்களது எக்ஸ்பிரஷன் என்று சொல்லுவோம் இல்லையா, எங்களது முகபாவங்கள் உடனடியாக ரசிகர்களுக்கு போகும். எங்களது பேச்சு வழக்கு, நாங்கள் பேசுகின்ற மொழியியல் போன்றவை உடனடியாக போய் சேரும் பார்வையாளர்களுக்கு. அவை எல்லாவற்றையும் நாங்கள் சரியாக ஒரு இடத்தை எடுத்துக்கொண்டுதான் ஒரு நாடகத்தை தயாரிக்க தொடங்க வேண்டும். தயாரிக்க தொடங்குவதற்கு முன்பதாக நாங்கள் அந்த நாடகத்தின் பிரதியை பார்த்துதான் தீர்மானிக்க வேண்டும். இந்த நாடகத்தின் பிரதியை நாங்கள் எந்த வகையில் தயாரித்தால் இது ரசிகர்கள் போய் பார்வைப்படும் என்பது. ரசிகர்கள் பார்வைதான் முக்கியம். நாடகம் என்பது எமக்காக மட்டும் நடிப்பதில்லை. எம்மை பார்த்து கொண்டிருக்கிற ரசிகர்களை நாங்கள் பரவசப்படுத்த வேண்டும், சிந்திக்க வைக்க வேண்டும், நியாயப்படுத்த வேண்டும், நாங்கள் செய்வது சரி என்று அவர் உணர வேண்டும். அந்த வகையில் ஒரு நாடகம் தயாரிக்கிறது என்றால் முதலாக கதாபாத்திரத்தின் இது உங்களுக்கும் சேர்த்தே தான் சொல்லுகிறேன். கதாபாத்திரத்தின் தெரிவு அவசியம். ஒரு நாடகத்தை நீங்கள் கொடுக்கின்ற அந்த டயலாக் என்று சொல்லக்கூடிய வசனங்களை எந்த வகையில் உச்சாரணத்தோடு ஆர்வத்தோடு மற்றவருக்கு தெளிவோடு விளங்கப்படும் தன்மையாக வெளியிடக்கூடிய அந்த வசனத்தன்மை யாரிடம் இருக்கிறது, நகைச்சுவை உணர்வை யாரிடம் வெளிப்பாடு இருக்கிறது, கூடுதலாக இருக்கிறது. எல்லா கதாபாத்திரங்களையும் நல்ல அளவீடு செய்து விட்டுதான் ஒரு நாடகத்தை முதலில் தயாரிக்கவே தொடங்க வேண்டும். அதன் பிறகு இந்த நாடகத்தை மேலேற்றும் பொழுது நிறைய விடயங்கள் வரும். ஒப்பனை, இசை, நாடகத்தின் பின்னணி, நாடகத்தின் அதாவது செட் என்று சொல்லப்படுகின்ற நாடகத்தில் நாங்கள் செய்கின்ற என்னென்ன கதாபாத்திரங்களுக்கு எந்தெந்த பொருட்கள் தேவை என்பதை உணர்த்துகிறோம். அதுக்கு ஒரு நாடக செட் டிரெக்டர் என்று இருப்பார். இப்படியான எல்லா விடயங்களும் கவனித்த பிறகுதான் ஒரு நாடகத்தை உருவாக்குவதற்கே முயற்சிக்க வேண்டும். அது உருவாக்குவதற்கு முயற்சிப்பது மாத்திரமல்ல, எத்தனை துணையோடு ரசிகர்களுக்கு போய் சேருகிறது என்பதை நாங்கள் கவனமாக மிகவும் நுண்ணக்கமாக ஆராய்ந்து இது வெற்றி பெறுமா வெற்றி பெறாதா என்பதை மாற்ற அது இரண்டாவது பட்சம். ஆனால் முயற்சிகள் எப்பொழுதும் ஆர்வத்தோடு விடுகின்றன. அதையும் தாண்டி இன்றைய மேடை நாடகங்களை பார்த்தோம் என இக்காலகட்ட மக்களுக்கு என்று ஒரு ரசனை இருக்கிறது. குறிப்பாக இன்றைய எங்களுடைய கலந்துரையாடலை இன்றைய நாடகத்துறையை பற்றியது. அப்படியா நிச்சயமாக இன்றைய இளைஞர்களுடைய ரசனை எப்போங்கில் அமைந்திருக்கிறது என்பது எங்களுக்கு ஒரு முக்கியமான விடை. அதாவது இன்றைய இளைஞர்கள் ஒரு நாடகத்தினூடாக எவ்வாறான காட்சிகளை அவர்கள் வேண்டுகிறார்கள் அல்லது எவ்வாறான விடயங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை விரும்புகிறார்கள். இது நான் கொண்ட அனுபவத்தை கொண்டே உங்களுக்கு பதில் சொல்லலாம். அதாவது நான் இலங்கையில் இருக்கின்ற 25 மாவட்டங்களிலும் சென்று நாடகத்தில் நிறைய தமிழ் சிங்கள நாடகங்கள், குறிப்பாக ஒரு ஆங்கில நாடகங்களை கூட நாங்கள் நாடக நடுவராக சென்று பார்க்கும்போது எது மக்கள் மத்தியில் அதிகமாக போகிறது என்று பார்த்தால் இளைஞர்களின் வாழ்க்கை பிரச்சனையை இன்று நாங்கள் எழுதும்போது பருவம் பேசுகின்ற காதல் ஒரு விஷயத்தை பேசுகின்ற நாடகத்தில் அது இல்லை என்றால் போதையால் குடும்பம் பிரிந்தது, இப்படி ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை வைத்துக் கொண்டு அந்த நாடகத்தை மேலேற்றும் பொழுது அந்த நாடகத்தின் தன்மை குறைவடைந்தது. தன்மை என்பது நாடகத்தின் அந்த உச்சகட்ட விஷயம் குறைந்து போகிறது. ஆகவே இன்றைய இளைஞர்கள் தான் இந்த நாட்டின் நாளைய தலைவர்கள். ஆகவே
நம் நாட்டுக்கு ஏற்ற ஒரு விஷயம், நம்ம சூழலுக்கு ஏற்ற ஒரு விஷயம். இன்று உலக அரங்கிலே பேசுகின்ற ஒரு விடயத்தை நான் ஏன் நாடகத்துக்குள் வைக்கக்கூடாது? ஏன் வைத்து மற்ற ஆழமான ஒரு சிந்தனைக்குள்ள விஷயத்தை வைத்து நான் நாடகம் தயாரிக்கக்கூடாது? வெறுமனே காதலும் வெறுமனே பிரச்சனைகளையும் வெறுமனே துவேஷங்களையும் பேசிக்கொண்டு இருப்பதல்ல நாடகம். நாடகம் என்பது எமது ஆத்ம திருப்தி, ரசிகர்களின் திருப்தி, நாங்கள் கொண்டு சென்ற விஷயத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தன்மை எல்லாமே ஒரு நாடகத்துக்கு அமைய வேண்டும். அப்பொழுதுதான் இந்த நாடகம் சிறப்பாக இருக்கும். இப்பொழுது அது இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது. நீங்கள் கேட்ட கேள்வி அது இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது இப்பொழுது. ஆகவே உண்மையில் முதலில் நல்ல எழுத்தாளர்கள் தோன்ற வேண்டும். எழுத்தாளர் என்ன விஷயத்தை நாங்கள் எழுதுகிறோம் என்று எழுத்தாளர்கள் இருந்து எடுத்துக்கொண்டு வாருங்கிற மாதிரி நாடகத்தை எடுத்துக்கொண்டு நல்ல எழுத்தாளரை தோற்றுவிக்கும். அதிலிருந்து எனக்கு மீண்டும் ஒரு சந்தேகம், அதாவது இந்த கதைக்களத்தின் அமைப்பை பற்றி ஒரு கருத்தினை தெரிவித்திருக்கிறீர்கள். இன்றைய காலத்தில் நாடகத்துறையில் மேடை நாடகம் அமைக்கும் பொழுது இந்த இதிகாச நாடகங்களுக்கு என்று ஒரு பிரதான இடமானது வழங்கப்படுகிறது. காரணம் அந்த நாடகங்களை அரங்கேற்றும் போது நிச்சயமாக அதை பற்றி ஒரு மிகப்பெரிய தேடலானது காணப்படுகிறது. அதை பற்றி உங்களுக்கு இதிலும் ஒரு விடயம் இருக்கிறது கண்ணா. இந்த சினிமா ஆரம்பித்து தென்னகத்தில் அப்பொழுதெல்லாம் சம்பூர ராமாயணம், ராமாயணம், மகாபாரதம் அல்லது இத மாதிரி உள்ள இலங்கை ராமா சீதா இட்டடியில் கூட ஒரு நாடகம் வந்து இது மாதிரி எல்லாமே அந்த சமய ரீதியாக மத ரீதியாக உள்ள காப்பியங்களை எல்லாம் நாடகமாக படமாக்கினார்கள். ஒரு காலத்தில் படமாக்கினவுடன் அப்பொழுது இருந்த வளர்ந்த சமூகம் பிள்ளைகள் எல்லாம் தட்டி தியேட்டர், ஒரு மண் தியேட்டருக்கோ அல்லது பக்கத்தில் உள்ள தியேட்டருக்கோ அனுப்புவதற்கு ஒரு சினிமா சாலைக்கு அனுப்புவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அதுல நல்லது திருவிளையாடல் படத்தை பாருங்க, மகாபாரதத்தை பாருங்க, ராமாயணத்தை பாருங்க. அப்படி என்று நாடகத்துறை சினிமா துறைக்கு அதை கொண்டு வர பிறகு மேடை நாடக நடிகர்களுக்கு கூட தன்னுடைய அந்த ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கி கொள்வதற்காக இந்த காவிய நாடகங்களை நடிக்க துவங்கினார். இதுதான் உண்மை. அந்த காவிய நாடகத்தை நடிக்க மேடையிட்டு துவங்கினார். ராமாயண நாடகத்தை வால்மீகி எழுதி ராமாயணமா கம்பராமாயணமா என்று விளங்கிக் கொள்ள தெரியாத காலத்தில் கூட ராமாயணத்தில் ராமனையும் சீதையும் லட்சுமணனும் இருந்தால் சரி என்ன சரி வேண்டும் அந்த நாடகத்தை செய்யலாம். அப்படி இல்லை கண்ணா. நாம எந்த ஒரு விடயத்தை மேடை ஏற்றினாலும் கூட அந்த விடயத்தின் மூலமாக ஒரு தெளிவு, சமுதாய சிந்தனை எல்லா விடயமும் இருக்க வேண்டும். நான் மேடை நாடகம் நான் தப்பாக சொல்லவில்லை. வெறும் ராமாயணத்தை கொண்டு போய் மேடையில் ஏற்றுங்கள் என்று அது தேவைப்பட்டது. இப்பொழுது இன்றைய சூழ்நிலை அது அல்ல. இன்றைய சூழ்நிலை ஒரு தொலைபேசி, கையடக்க தொலைபேசி வச்சு ஒரு நாடகம் ஒன்று செய்திருந்தார்கள். நான் பார்த்து பிரமித்து போனேன். ஒரு கையடக்க தொலைபேசி தான் நாடகத்தின் தலைப்பு. கையடக்க தொலைபேசி வைத்தான் நாடகத்தை அந்த சிங்கள சகோதரர் செய்திருந்தார். பிரமித்து போனேன். அப்புறம் பிறகு என்ன மற்றதை பற்றி சிந்திக்க வேண்டும். முக்கியமான பதிவு, அதாவது புராணங்களையும் இதிகாசங்களையும் சிறுவர்கள் கற்க வேண்டும் என்று கூறுவதே ஒரு விழுமிய பண்புக்காக. அப்பேற்பட்ட இதிகாச கதைகள் மேடையேற்றப்படும் பொழுது நிச்சயமாக அந்த விழுமிய பண்புகளை வாசகர் மத்தியில் திணிக்க வேண்டும் என்ற ஒரு பதிவினை ஐயா பயன்படுத்தினார். இது நிச்சயமாக எதிர்கால இளைஞர்களுக்கு ஒரு பயனுள்ள விடயமாக இருக்கு. அதையும் சார்ந்த ஐயா, இன்றைய காலத்தில் இந்த தேசங்களினுடைய பிரிவுக்கேற்ப நாடகங்கள் பிரிகின்றன. அதாவது மேலத்திய நாடகங்கள், எங்களுடைய கிழக்காசிய நாடகங்கள் என்று பிரிகின்றன. அதிலும் குறிப்பிட்டதாக இந்த ஷேக்ஸ்பியர் அவர்களுடைய நாடக பிரதிகளை நாடகங்களாக மேடை ஏற்றியும் இருக்கின்றார்கள் பலர். அதே சந்தர்ப்பத்தில் எங்களுடைய இலங்கை தமிழ் நாடகங்களுக்கும் என்ற ஒரு வித்தியாசம் இருக்கின்றது. இதை பற்றிய வித்தியாசத்தை பற்றி நீங்கள் கூற முடியும்? நிறைய கதைக்க வேண்டிய விடயம், நிறைய கலந்துரையாடப்பட வேண்டிய விடயம். ஷேக்ஸ்பியர் நாடகமும் இலங்கையில் மேடையேற்றப்பட்டு ஏராளமான நாடகம், குறிப்பாக தமிழர் நாடகங்கள் மேடையேற்றப்பட்டது. நான் நினைக்கிறேன் மதிப்புக்குரிய கலைச்சீலன் அவர்கள் ஒரு முறை மேடையேற்றினார் என்று நினைக்கிறேன் ஷேக்ஸ்பியர் ஒரு நாடகத்தில். அதன் பிறகு ஏராளமான சிங்கள இயக்குநர், மிக பிரபலியமான சிங்கள இயக்குநர்கள் எல்லோரும் ஷேக்ஸ்பியர் நாடகத்தை மேடையேற்றார்கள். நான் எத்தனையோ வகையான ஷேக்ஸ்பியர் நாடகத்தை பார்த்திருக்கேன். ஷேக்ஸ்பியர் மேடை நாடகத்தின் தந்தை என்று வர்ணிக்கப்படக்கூடிய காலத்தில் கூட இலங்கையை பொறுத்தமட்டில் எமது தமிழ் நாடகங்களுக்கு ஒரு முறை வரையறை இருந்தது. அது கொழும்பு நாடகம், யாழ்ப்பாணத்து நாடகம், மட்டக்களப்பு நாடகம், மலையகத்து நாடகம் என்று 4 வகையாக பிரிந்திருந்த ஒரு காலத்தில் இல்லை, இப்பொழுதும் அது இருக்கிறது. 4 தமிழர்கள் மிக அதிகமாக வாழும் பிரதேசங்களில் நாடகங்கள். ஆனாலும்
இன்றைக்கு கூட ஷேக்ஸ்பியரின் நாடகங்கள் மேடையேற்றும் பொழுது ஷேக்ஸ்பியரின் சில நாடகங்களை நீங்கள் புத்தகங்களாக வாசிக்கும் போது புரிவதை கூட மேடையில் புரியாமல் இருக்கிறது. நான் எத்தனையோ முறை தர்க்கம் செய்திருக்கேன். மேடையில் நீங்கள் காட்சிப்படுத்தும் பொழுது அதை புரிய வைப்பது, அது என்ன நாங்கள் பார்த்து உங்களை ரசிப்பதற்கான காரணத்தை புரிய வைக்க. ஷேக்ஸ்பியர் எவ்வளவு பெரிய எழுத்தாளர். ஷேக்ஸ்பியர் எழுதின நாடகங்கள் எத்தனையோ நாடகங்கள் மேடையேற்றினாலும் தமிழ் நாடகங்களுக்கு ஒரு பண்பு இருக்கிறது. தமிழனாக சொல்லி சொல்ல வேண்டும். தமிழ் நாடகத்தில் பண்பு இருக்கிறது. எங்களது மொழி வளம், எங்களது ஆற்றல், அதாவது மொழியில் பேசுகின்ற போது வருகின்ற ஏற்றத்தாழ்வுகள் போன்றது தமிழுக்கே உரித்தாங்க சில நாடகம். குறிப்பாக நான் இப்போ அண்மையில் பார்த்த ஒரு நாடகம் மட்டக்களப்பு இசைக்கல்லூரியில் மேடையேற்றிருந்தார்கள். மிக அருமையாக இருந்தது. அந்த காட்சி அமைப்பு, அந்த ஆடை அலங்காரங்கள், அதற்கு பொறுத்த இசையை மீறாத வசன அமைப்பு, இப்படி சொல்லி அடிக்கொண்டே போகலாம். ஆகவே ஷேக்ஸ்பியர் மிகப்பெரிய எழுத்தாளர் தான். ஆனால் இன்றைக்கு இந்தியாவில் கூட ஏராளமான எழுத்தாளர்கள், நல்ல எழுத்தாளர்கள், நாடகங்கள் பதியப்படக்கூடிய எழுத்தாளர்கள் நிறைய பேர் இருந்தார்கள். பேர் குறிப்பது அழகல்ல, நிறைய பேர் இருந்தார்கள். நிச்சயமாக. அதாவது இன்றைய நாங்கள் ஒரு நாடகத்தினுடைய ஒரு கதாபாத்திரத்தை கட்டி எழுப்புகின்றோம் என்றால் அவற்றினுடைய விளக்கம், அதாவது நிச்சயமாக பலம்பெரு எழுத்தாளர்கள் இருந்திருப்பார்கள். அவருடைய ஒரு மைய கருத்தினை கூறியிருப்பார்கள். ஆனால் அவை அனைத்துமே ஒரு செய்கையினூடாகவும் விளங்கப்படுத்தக்கூடியதாக இருக்கணும். அவை செறிவிடங்களுடைய பார்வையாளர்களை சென்று அடைய வேண்டும். அது சென்று அடையும் பொழுதுதான் ஒரு நாடகத்தினுடைய வெற்றியானது காணப்படுகிறது. ஐயா ஒரு மிகப்பெரிய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அதுதான் தம்பி, நாடகத்தின் வெற்றி என்பது நாடகத்தின் கதாபாத்திரங்கள் ரசிகரை மகிழ்விக்க வேண்டும், ரசிகர்களை புரிய வேண்டும். அவ்வாறு இன்றைய நாடகங்களை பார்த்தோம் என்றால் சற்று நாங்கள் அந்த 21ஆம் நூற்றாண்டினை சேர்ந்த நாடகம் என்று சொல்லும் பொழுதே அங்கே ஒரு தொழில்நுட்பத்தின் ஊடுருவல் வந்துவிட்டது. தற்போது இந்த மேடை வடிவமைப்பிலேயே தொழில்நுட்ப கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன. அன்றைய காலத்தினுடைய புராதன சினிமாக்களை நாங்கள் பார்த்தோம். அதாவது இதிகாசங்களை ஒன்றி அமைத்த சினிமாக்கள் கூட இந்த புகை மூட்டங்களை உருவாக்கி கொள்வது, அனைத்து இயந்திரங்களும் பயன்படுத்துகின்றன. ஒளிகளை ஏற்படுத்துவது, அதே சமயத்தில் வெளிச்ச ஒளிகளையும் மாற்றி அமைப்பது, அவ்வாறான பிரயோகங்கள் தற்போது எங்களுடைய மேடை நாடகங்களும் காணப்பட்டு வருகின்றன. அவற்றை பற்றி எங்களுடைய இது ஒரு ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம் தான். உண்மையில் அக்காலத்தில் நாடகங்கள் ஏற்றும் பொழுது அந்த தொழில்நுட்ப வசதி இருக்கவில்லை. இன்றைக்கு லேப்டாப்பில் போட்டு அந்த ஒளி அமைப்பை வழியாக எடுத்து ஒரு திரையில் போட்டு காட்டிவிடலாம். கடலையும் காட்டலாம், புகைதத்தையும் காட்டலாம், பூங்காவையும் காட்டலாம். பூங்காவில் இருக்க வாசத்தை கூட நாடகத்தில் காட்டுகிறார்கள். அந்த அளவு வளர்ச்சி காட்ட காலத்தில் தான் இப்பொழுது இருக்கிறோம். அப்பொழுது அப்படி அல்ல. ஒரு கடலையை காட்ட வேண்டும் என்றால் ஒரு அங்கால திரையின் பின்பக்கம் 2 சகக்கலைஞர்கள், இங்கால ஒரு சகக்கலைஞர் எடுத்து நீல கலர் ஒரு மின்குமிழை போட்டுவிட்டு அந்த திரைச்சீலையை ஆட்டுவார்கள். அந்த திரைச்சீலையை நடுங்க அதில் தண்ணி விழுகின்ற மலைத்துளிகள் விழுகின்ற அந்த ஒளியை இசையில் எழுப்பி காட்டினார்கள். இன்று அப்படி அல்ல. மலை மேலிருந்து பெய்கின்றவர்கள் குடையை பிடித்துக் கொண்டு போகின்ற மலையை ஒளி கட்டைகளால், ஒளி கீட்டுகளாலே உருவாக்கி விடுகிறார். அது நாடகத்திற்கு வளர்ச்சிக்கா தேர்ச்சிக்கா என்றது அல்ல. நாடகம் வளர வேண்டும் என்பதற்காக எந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதில் என்னை பொறுத்த மட்டில் எந்த குற்றமும் இல்லை என்று பரிணாம வளர்ச்சி தான் ஒரு பாரம்பரியத்தை அடுத்த சமுதாயத்தில் கொண்டு செல்வது. இன்றும் நாங்கள் எவ்வளவு காலம் தாண்டி இருந்தாலும் அன்றைய காலத்தில் தொழில்நுட்பம் இல்லை, ஆனால் இன்று தொழில்நுட்பம் இருக்கின்றது என்றால் நிச்சயமாக அதனை மீர்த்துக் கொண்டு நாடகத்தின் வளர்ச்சியை நாங்கள் அதில் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற கருத்து எங்களுக்கு இன்று கிடைக்கின்றது. எங்களுடைய நேர்காணலில் இறுதி கட்டத்திற்கு வந்துவிட்டோம். அதாவது ஒரு முக்கியமான விடயம். இன்று பல சினிமா திரைப்படங்களுக்கு அவற்றுடைய கதைக்களம் சிறந்ததாக இருந்த பட்சத்திலும் அவை திரையரங்குகளில் விமர்சை பெறாத விடத்து அவர்களுக்காக உருவாக்கப்பட்டுள்ள இந்த ஓடிடி தளம். இன்றும் மக்கள் ஓடிடி தளங்களை வேண்டி பார்க்கின்றனர். இன்று அவ்வாறான ஒரு சந்தர்ப்பம் எங்களுடைய நாடகத்துறையிலும் உருவாகி இருந்தார். அதாவது அந்த நாடகத்துறைகளில் இன்றும் பல நாடுகள் எழுச்சி பெற இருப்பதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையுமா இந்த ஓடிடி தளங்களுடைய பிரவேசத்திற்கு? இதில் நான் 2 விதமாக பதில் கூறுவதற்கு சிந்திக்க வேண்டும். நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் 2 விதமாக சிந்திக்க வேண்டும். ஒன்று, நாடகமே தயாரிக்காமல் இருக்கின்ற பொழுது மேடை நாடக நடிகர்களுக்கோ அல்லது நடிகர்களுக்கோ வாய்ப்புகள் கிடைக்காத பட்சத்தில் ஒரு தரமேனும் ஒழுங்காக ஒரு நாடகத்தை நடிக்க வைத்து அதில் ஒளி, இசை, ஒப்பனை, முழு விடயங்களும் அவருக்கு பயிற்சி கொடுத்தால் நாடகத்தை நடிக்க வைத்துவிட்டு ஒரு தரமாவது மேடையில் ஏற்றிவிட்டு பிறகு அதை நாங்கள் ஒளிப்பதிவு செய்துவிட்டு ஓடிடி தளத்தில் காட்டி ஒரு அந்த நாடகத்தை ஒரு 100-200 பேர் மேலும் அதிகமாக பார்ப்பார்கள் என்றால் நாடகத்தை கிடைத்து வெற்றி. இன்னும் ஒரு விஷயம் இருக்கு. ஒரு நாடகம் என்பது, ஒரு மேடை நாடகம் என்பது, நீங்க கேட்ட கேள்வியை வைத்து நான் பதில் சொல்கிறேன்.
மேடை நாடகம் என்பது நாம் நேரடியாக கண் கொண்டு பார்க்கும் பொழுது அந்த நடிகன் எதை செய்கிறான், அவனோட முக எக்ஸ்பிரஷன், முக பாவங்கள் என்ன செய்கிறது, ஒளி நடை என்ன செய்கிறது, அவரது நடிப்பு எப்படி இருக்கிறது, நேரடியாக பார்ப்பதற்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. மேடை நாடகத்துள்ள மிகப்பெரிய பெருமையே ஒரு நடிகனை நேரடியாக நாங்கள் நடிப்பையும் நேரடியாக ரசிப்பையும் நேரடியான கைத்தட்டியும் ஒரு நடிகன் பெறுகிறார். அது சினிமாவிலோ தொலைக்காட்சியிலோ கிடையவே கிடையாது. எத்தனை டேக் வேணாலும் நீங்கள் போகலாம், மேடையில் அப்படி கிடையாது. நீங்கள் ஓடிடி தளத்தில் நாடகத்தை போடலாம் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த ஓடிடி தளத்தில் கூட நாங்கள் நாடகத்தில் எடிட் பண்ணி போடலாம். அது ரெண்டு விடயம் இருக்கு. நமக்கு நாடகமே இல்லாத பட்சத்திலே ஓடிடி தளத்தில் ஒரு நாடகத்தை மேடை நாடகத்தை ஒளிப்பதிவு பண்ணி போடுவது தப்பல்ல. ஆனால் மேடை நாடகத்துக்கு என்று நாம் குறிப்பிட்ட அத்தனை விடயங்களையும் நாங்கள் கண்கூடாக பார்க்கணும். முக்கியமான விடயம் ஐயா, இன்றைய காலத்தில், அதாவது இன்றைய ஒரு கலந்துரையாடலின் அடிப்படையில் இன்று ஒரு இளைஞரானவர் தற்போது நாடகத்துறைக்கு பிரவேசிக்கின்றார் என்றால் நிச்சயமாக அவர் எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள் ஆயிரக்கணக்காக இருக்கிறார். அவற்றை எவ்வாறு அவர் எதிர்கொள்ள வேண்டும், அதே சமயத்தில் இன்றால் வருவதற்கு உங்களுடைய அறிவுரை? இது சபாஸ் போடக்கூடிய கேள்வி. நீ முதலில் ஒரு துறையை தேர்ப்பதற்கு முன் அந்த துறையை நீ ரசிகனாக நீ எழுத்தானாக வரும்போது 1000 புத்தகத்தை வாசித்திரு. நீ நடிகனாக முதல் 100 திரைப்படத்தை பார்க்கணும். நீ நடிகனாக முதல் 50 மேடை நாடகத்தை போய் பார். மேடை நாடகத்தில் நடிக்க வந்தவர்கள் தான் இன்று தென்னிந்தியாவில் சிவாஜி கணேசன் உட்பட, பாலையா உட்பட இன்று இருக்கின்ற கலைஞர்கள் நான் சொல்ல மாட்டேன் என்றால் மேடை நாடகமே தெரியாது. அப்பொழுது இருந்த மிகப்பெரியமான நடிகர்கள் எல்லாரும் மேடையில் தோன்றிதான் சினிமா ஈவின் பராசக்தி கூட, புகழ்பெற்ற பராசக்தி திரைப்படம் கூட சிவாஜி கணேசன் மேடையில் நடித்துவிட்டு தான் சினிமா நடித்தார். மேடை என்பது நாங்கள் பார்க்கின்ற இவன் கண்கூடாக நாங்கள் நேராக பார்த்து ஒரு திரைப்படங்களை பார்த்து, வசன நடையை பார்த்து, அவனது ஆக்ஷன் ரியாக்ஷன்களை பார்த்து, அவன் முகபாவங்களை பார்த்து ரசிக்கக்கூடிய விஷயம். ஆகவே வெறுமனே அந்த துறைக்கு வருவது என்றால் முதல் அந்த துறைக்கு நீ நல்ல ரசிகனாக ஒரு டிக்கெட்டை எடுத்து போய் ஒரு நாடகத்தை பார். அந்த நாடகம் எப்படிப்பட்டது என்று உனக்கு படிப்படையை தெரியும். ஆகவே எல்லா சமூக இளைஞர்களே, என்னுடைய சக நண்பர்களை, தயவு செய்து நீங்கள் மற்றவர்களை பாராட்டுவதற்காகவும் ரசிப்பதற்காகவும் முதலாவது சினிமா சாலைக்கு மேடைக்காக செல்லுங்கள். மேடை நடிகர்களை ஊக்குவிக்கும். நானாக மேடை நடிகர் வரும், நானாக வரும், ஊக்குவித்தால் தானாக வரும். நான் ஒரு சின்ன ஒரு இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். இப்பொழுது மேடை நாடகத்தை தயாரித்து விட்டு இனாமாக ஒரு சீட்டை கொடுத்து வந்து நாடகத்தை பாருங்கள் சொன்னால் கூட வருவதற்காக, என்றால் அந்த நேரத்திலேயே தொலைக்காட்சியில் நாடகம் மிஸ் ஆகிட்டு அப்படி காலம். ஆகவே மேடை நாடகத்தை ஊக்குவிப்பதற்கு என்னால் என்ன செய்ய முடியும்? உண்மையை சந்தர்ப்பத்தை கூட நான் ஏற்றுக்கொள்கிறேன். எனக்கு அந்த வழங்கிய கௌரவத்தை வழங்கிய அந்த ஆசிரியர்களுக்கும் என்னுடைய சக பிள்ளைகளுக்கும் மிகவும் பாராட்டக்கூடிய விஷயம். ராயல் கல்லூரி இன்னும் நாடகத்துறைக்கு வளர்ச்சியை கொடுத்துக் கொண்டே இருக்கிறது. இன்று வரை அவர்கள் தமிழ் சங்கத்தை ஆரம்பித்த காலத்திலிருந்து எனக்கு தெரியும், நடிகர் ஒவ்வொரு வருடம் ஒரு நடிகர்களுக்கு ஒரு போராட்ட விழா செய்கிறார்கள், எம்பை போன்றவர்கள் அழைத்து விழா செய்கிறார்கள். அதுவே இந்த ராயல் கல்லூரிக்கு மிகப்பெரிய புகழை கொடுக்கப்பட்டது. அங்கேயுமே இன்றைய கலந்துரையாடலில் நாங்கள் பல்வேறுபட்ட விடயங்களை ஆராய்ந்திருந்தோம். அதாவது முதலாவதாக நாடகம் என்பது ஒரு இலக்கியம். இலக்கியம் என்றால் என்ன? ஒரு வாசகரிடமோ அல்லது ஒரு பார்வையாளரோ சரிவர செல்ல வேண்டும் என்றால் நிச்சயமாக முதல்ல அந்த இலக்கியத்திற்கு நாங்கள் ரசிகர்களாக இருக்க வேண்டும். அதன் பின்னராக அந்த இலக்கியத்தை கை கொண்டு இன்று அந்த நாடகத்தை சரிவர எவ்வாறு நாங்கள் எங்களுடைய அதாவது பார்வையாளர்களிடம் கொண்டு செல்கின்றோம். பின்னராக அதனை உருவாக்கம் எவ்வாறு இருக்க வேண்டும், தேர்ந்தெடுக்கப்பட்டதாக இருக்க வேண்டும், தேடல் நிறைந்ததாக இருக்க வேண்டும். அவற்றையும் நாங்கள் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். மொத்தத்தில் ஒட்டுமொத்தமாக இன்றைய இளைஞர்களுக்கு தேவையான அனைத்து ரீதியான நாடகத்துறை சார்ந்த விடயங்கள் நாம் வந்திருக்கோம். இந்த அளவில் உங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி நீங்கள் வகைத்தவர்கள் மீண்டும் நம்மளுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. ஆழமான கேள்விகள், அழகான கேள்விகள், சிந்தனை மிக்க தமிழ் இவற்றையும் வளர்த்து வருகின்ற ராயல் கல்லூரிக்கு மீண்டும் வணக்கத்தையும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த நேரத்திலும் ஒரு கலைஞனாக இருந்து இன்னொரு கலைஞரத்தில் இருந்து இங்கே வர வைத்து என்னை பேட்டி கண்ட ஆசிரியருக்கும், தமிழ் ஆசிரியர், பொறுப்பான நாடகத்துறை ஆசிரியருக்கும், சகலருக்கும் என்னுடைய நன்றியை சமர்ப்பிக்கிறேன். நன்றி. இன்றைய கலந்துரையாடல் தொடர்ந்து மீண்டும் ஒரு தெளிவான சிந்தனையுடன் மீண்டும் ஒரு புதிய தலைப்புடன் உங்களை சந்திக்கின்றேன்.